السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. கண்ணியத்திற்கும் மேலான மதிப்புக்கும் உரித்தான எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் இந்த புனிதமான நேரத்திலே, புனிதமான அல்லாஹுவின் இல்லத்திலே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், நம்முடைய குடும்பத்தார், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே, இந்த ஹஜ்ஜு பெருநாள் தொடர்பான சில நினைவூட்டல்களையும் சில படிப்பினைகளை நினைவூட்டுவதற்காக உங்களுக்கு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அருமையான தோழர்களே, இந்த ஹஜ்ஜு பெருநாளில் இருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்பது, முதலாவது மிகப்பெரிய முக்கியமான பாடம் என்பது இழந்தால் பெறலாம் என்பது. நாம் ஒன்றை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக சிலவற்றை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். முதல் போட்டால் தான் லாபம் சம்பாதிக்க முடியும். எனவே எந்த ஒன்றை நாம் பெற வேண்டும் என்று சொன்னாலும் அதற்காக நாம் சிலவற்றை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடங்களில் மிக முக்கியமான ஒன்று. அதுவும் இந்த பாடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது நமக்கு உணர்த்துகிறார்கள் என்றால், அவர்களுடைய இளமை காலத்தில் உணர்த்துகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை கட்டியாண்ட நம்ரூது மன்னனுக்கு முன்னால் தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து ஓரிரை கொள்கைக்காக துணிச்சலாக களமாடினார்களே, அந்த வரலாற்று குறிப்பு நிகழ்ந்த நேரம் எது என்றால் அவர்களுடைய இளமை பருவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருக்குர்ஆன் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அந்த ஊரில் மக்கள் எல்லாம் ஒரு திருவிழாவுக்காக புறப்பட்டு சென்ற நேரத்திலே ஓரிரை கொள்கையின் யதார்த்தத்தை உணர்த்துவதற்காக அந்த நோக்கத்திலே இருக்கிற எல்லா சிலைகளையும் உடைத்து தகர்ந்தெறிந்துவிட்டு பெரிய சிலையின் தோளில் ஒரு கோடரியை மாற்றிவிட்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்கு பிறகு அந்த மக்கள் கொதித்தெழுந்து விட்டார்கள். யார் இப்படி செஞ்சிருப்பாங்க என்று கேட்கும்போது அவர்கள் தமக்குள்ளே பேசிக்கொண்டதாக குர்ஆன் சொல்கிறது. சமிஅனா ஃபத்தன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். மக்கள் எல்லாம் ஒரு இளைஞரை பற்றி பேசிக்கொள்வதை நாங்கள் கேட்கிறோம், அவருடைய பெயர் இப்ராஹிம் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி யார் செஞ்சிருப்பா அப்படின்னா ஒரு இளைஞன் ஒருவன் செய்திருப்பான் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அவருடைய பெயர் இப்ராஹிம் என்று அந்த மக்கள் பேசிக்கொண்டதாக திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய துணிச்சலான நடவடிக்கையை களத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்கொண்ட அந்த நேரம் என்பது அவர்களுடைய இளமை பருவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஃபத்தா என்கின்ற சொல் அவர்களுடைய இளமை பருவத்தை குறிக்கிறது. அதுவும் இளமை பருவம் என்பது 20 வயதுக்கு உட்பட்ட அந்த காலகட்டத்தை குறிக்கிறது. அந்த நேரத்திலேயே அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஓரிரை கொள்கைக்காக வேண்டி எதையும் இழப்பதற்கு தயாராக அவர்கள் ஆன அந்த வரலாறு இருக்கிறதே, அது நமக்கு மிகப்பெரிய பாடம். அதுபோல தம்முடைய குடும்பத்தாரை மக்கள் வசிக்காத ஒரு பகுதியிலே கொண்டு போய், வனாந்தரத்திலே கொண்டு போய் விடச் சொல்லி உத்தரவு வந்த நேரத்தில் விட்டு வந்தார்கள். வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அடுத்த வேளைக்கு கொஞ்சம் போல தண்ணீரையும் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தையும் கொடுத்து விட்டு அப்படியே திரும்பி பார்க்காமல் வருகிறார்கள். இளம் மனைவி கையில் ஒரு பச்சை குழந்தை, பால்குடி குழந்தை.
விட்டு விட்டு வந்து விடுகிறார்கள். எதுவும் பேசவில்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஹாஜரா அம்மா கேட்குறாங்க, எங்களை இந்த தனியான ஒரு இடத்தில் யாரும் இல்லாத இந்த இடத்தில் விட்டு விட்டு போகிறீர்களே, எதுவும் சொல்லாமல் போறீங்களே, என்ன விஷயம்? எதுவுமே சொல்லலை. மறுபடியும் அந்த அம்மா கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா அப்படின்னு. ஆமா என்று ஒரு பதில் மட்டும்தான் சொன்னாங்க, அது அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? வரலாறு மிக தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. இதன் இப்படி விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வின் உத்தரவாக இருக்குமேயானால் அல்லாஹ் எங்களை ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டான், ஒருபோதும் எங்களை பாழாக்கி விட மாட்டான். தோழர்களே, இந்த உறுதியான எண்ணம் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. இந்த அழுத்தமான நம்பிக்கை நமக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறது. இதைத்தான் நாம் இன்றைக்கு பாடமாக பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுபோல இன்னொரு சந்தர்ப்பம், ஜும்மாவில் கூட சொன்னேன். தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக அவர்கள் கனவு காணுகிறார்கள். நபிமார்களுடைய கனவு என்பது வஹி, உடனடியாக முடிவு செய்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய மகனை அவர்கள் அறுத்து பலியிடுவதற்காக அழைத்து செல்கிற அந்த வயது எந்த வயது தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, அவருடன் நடந்து போய் வரக்கூடிய அந்த பருவம் என்று சொல்கிறான். நடந்து போய் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் என்பது எந்த வயசா இருக்கும்? சிறுவர் பிராயம். சில பேருக்கு அவங்களுடைய குழந்தை சின்ன பிள்ளையிலே இறந்து போயிடும், பார்த்துருக்கலாம் நீங்க. கரு உண்டாகும், 2 மாத குழந்தையில இறந்து போயிடும், அல்லது 5 மாத குழந்தையில இறந்து போயிடும். வருத்தமாக இருக்கும். ஆனால் பிறந்து இறப்பதை விட அந்த வலி என்பது கொஞ்சம் குறைவுதான். இன்னும் சில பேருக்கு குழந்தை பிறக்கும், இறந்தே பிறக்கும். அது பிறந்து இறப்பதை விட அந்த வலி கொஞ்சம் கம்மி. பிறந்ததற்கு பிறகு ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால் கொஞ்ச காலத்தில் இறந்து போயிடும். வருத்தம் தான், வலிதான். ஆனால் அந்த குழந்தை நம்மிடத்தில் இன்னும் அதிக காலம் வாழ்ந்து இறப்பதை விட அந்த வலி என்பது லேசானது. கொஞ்சம் வளர்ந்து அப்படியே ஒரு 5 வயசு 6 வயசு வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, அந்த நேரத்தில் அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு வச்சுக்கங்க, அதனுடைய வலி என்பது இன்னும் அதிகமாக இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, பிள்ளையை இழப்பது என்பது வலிதான். ஆனால் நம்முடன் வளர்ந்து எதிர்பார்த்து காத்திருந்து தள்ளாத வயதில் கிடைத்ததற்கு பிறகு அந்த குழந்தை நம்மிடத்தில் வளர்ந்து ஆளாக்கி சிறுபிராயம் வரை கொண்டு வந்ததற்கு பிறகு நீங்கள் இந்த குழந்தையை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்று கட்டளை வந்தால் அது எவ்வளவு பாரமாக இருக்கும் என்று பாருங்கள். அல்லாஹ்வின் உத்தரவாக இருந்தால் அந்த பாரத்தையும் நான் சுமப்பதற்கு தயார் என்று சொன்னார். தோழர்களே, இதுதான் நமக்கான பாடம். அல்லாஹ்வின் உத்தரவு என்று வந்துவிட்டால் யாருமே இல்லாத பகுதியாக இருந்தாலும் வசிப்பதற்கு நாங்கள் தயார் என்று அந்த குடும்பம் தயாரானதே. அல்லாஹ்வின் உத்தரவு என்று வந்துவிட்டால் எவ்வளவு பாசமான பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீ சொல்லிவிட்டாய் என்பதனால் நான் அர்ப்பணிப்பதற்கு தயாராகிறேன் என்று தயாரானார். பாருங்கள், உன்னுடைய ஏகத்துவ கொள்கையை, ஓரிரை கொள்கையை இந்த உலகத்திற்கு நான் உணர்த்த வேண்டும் என்பதற்காக என் உயிரை நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் அதற்கும் நான் தயார் என்று சொன்னார்கள். பாருங்கள் தோழர்களே, இந்த அர்ப்பணிப்புகளுக்கும் தியாகங்களுக்கும் பின்னால் இறைவன் எவ்வளவு பெரிய மரியாதையை அந்த குடும்பத்திற்கு கொடுத்தான். அந்த ஃபேமிலி எவ்வளவு பெரிய மரியாதையை பெற்றது. அருமையான தோழர்களை, நாம் யோசிக்க வேண்டும். அந்த நெருப்பு குண்டத்திலே அவர்கள் தூக்கி வீசப்படுவதற்கு முன்பு, இன்னைக்கு நமக்கு கிளைமாக்ஸ் தெரிஞ்சிருச்சு. உள்ள போட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து அந்த நெருப்பு எரிக்காது, நமக்கு இன்னைக்கு கிளைமாக்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஆனா எரியப்படுவதற்கு முன்பு அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவருக்கு தெரியுமா நம்ம காப்பாற்றப்படுவோம்னு? தெரியாதுல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்காக நான் எதையும் சகித்துக் கொள்வதற்கு தயார் என்று தானே முன் வந்தார். அல்லாஹ் பிறகுதானே அதை சோன பூஞ்சோலையாக ஆக்கினான். ஆனால் இழப்பதற்கு அவர் தயாராகினார் தானே. அதனால் அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்தான். அகில மக்கள் அனைவருக்கும் அவரை இமாமாக ஆக்கினான். அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய மனிதராக அவரை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினான். வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், காலம் உள்ளளவும் உங்கள் புகழை நான் நிலைக்கு செய்வேன் என்று சொன்னான். அதனால்தான் இன்றைக்கும் நாம்
அத்தகையாத்தில் ஸலவாத் ஓதுவோம் பாருங்க. ரசூலுல்லாவோட சேர்த்து யாரையும் சேர்த்து ஓதிக்கிட்டு இருக்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிக்கிட்டு இருக்கோம். கியாமத்து வர வரைக்கும் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நிறைவேறுள்ளதாக ஆக்கிவிட்டார். இது எதனுடைய விளைவு என்று சொன்னால் தியாகத்தினுடைய விளைவு. அருமையான தோழர்களே, தியாகம் செய்தால் நாம் நினைக்கிறோம் அழிவு என்று. அழிவு அல்ல, அங்கேதான் ஒரு புது அத்தியாயம் பிறக்கிறது. அங்கு ஒரு புது வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த வாழ்க்கை என்பது மக்களால் போற்றப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு அழகாக உணர்த்துகிறார்கள். தோழர்களே, நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஈமான் நமக்கு வரணும்னு சொன்னால், எந்த ஈமான் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களாக நம்மை மாற்றுமோ, எதையும் இழப்பதற்கு தயார் உள்ளவர்களாக நம்மை மாற்றுமோ, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் நம்மை உந்தி தள்ளுமோ, அப்படிப்பட்ட அழுத்தமான ஈமான் வேண்டும். தக்கையான ஈமான் தேவையில்லை. காற்றடித்தால் ஊதினால் பறந்து விடக்கூடிய அந்த ஈமான் தேவையில்லை. அவரெல்லாம் சருகுகள். சருகுகளை வைத்துக்கொண்டு, பதர்களை வைத்துக்கொண்டு ஒரு பெரும் சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது. அதுவும் தோழர்களே, பாசிச காவி பயங்கரவாதம் இன்றைக்கு இந்தியாவையே இழுத்து மூடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தக்கையான ஈமானோடு நம்மால் வாழவே முடியாது. எதையும் இழப்பதற்கு தயார் என்றால் மட்டும்தான் இந்த பாசிசத்தை நம்மால் எதிர்கொள்ள முடியும். அருமையான தோழர்களே, நாம் இதை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாடம் பெறுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல இன்றைக்கு குர்பானி கொடுப்போம். குர்பானி கொடுக்கும்போது வெறும் ஆட்டை மட்டும் அறுத்தால் பத்தாது. நம்மிடத்தில் இருக்கிற ஈகோவை அறுக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற பகைமையை அறுக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை அறுக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வன்மத்தை, விரோதத்தை, குரோதத்தை அனைத்தையும் அறுக்க வேண்டும். சகோதர முஸ்லிமின் மீது தவறான பார்வை விழாத, தவறான சிந்தனை வராத ஒரு நல்ல முஸ்லிமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்ன இந்த கெட்ட குணங்கள் அனைத்தையும் சேர்த்து இன்றைக்கு போட்டு அறுக்க வேண்டும். எல்லாத்தையும் சேர்த்து அறுக்கணும். மிஸ்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட சமூகமாக நீங்கள் வாழ வேண்டும்? ஒருவருக்கு ஒரு அன்பு பாராட்டக்கூடியவர்களாக, விரோதம் இல்லாதவர்களாக, குரோதம் இல்லாதவர்களாக, ஒவ்வொரு செங்கல்லும் எப்படி ஒட்டுமொட்ட கட்டிடத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுபோல சமூகம் என்கின்ற கட்டமைப்பை தாங்கி நிற்கக்கூடிய தனி மனிதர்களாக, அடுத்தவர்கள் மீது தவறான சிந்தனை இல்லாதவர்களாக நீங்கள் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்று சொன்னாங்க பாருங்க. அது சாத்தியப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கிடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, நமக்கிடையிலே இருக்கக்கூடிய விரோதம், குரோதம், அதுக்காக கருத்து வேறுபாடு கொள்ள வேணாம்னு சொல்லலை. ஆரோக்கியமான கருத்து வேறுபாடாக இருக்க வேண்டும். அது சண்டையாக மாறக்கூடாது, விரோதமாக மாறக்கூடாது, குரோதமாக மாறக்கூடாது, ஈகோ இருக்கவே கூடாது. அதையெல்லாம் சேர்த்து அறுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அருமையான தோழர்கள், அப்படிப்பட்ட ஒருங்கிணைந்த சமுதாயமாக வாழுவதுதான் நம்முடைய இன்றைய இந்தியாவுக்கு மிக அவசியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் தனித்தனி மரங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தால் வேரோடு வெட்டி வீழ்த்தி விடுவார்கள். ஒருங்கிணைந்த சமூகமாக வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. அதை இந்த உதுஹையா என்பது நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம். அதே போல பெருநாள் தினங்களிலே வெளிப்புற தூய்மையையும் வெளிப்புற அலங்காரங்களையும் வெளிப்படுத்தி மகிழக்கூடிய ஒரு நாள், சந்தோஷம். ஆனால் வெளிப்புற தூய்மையை மட்டுமே நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது. வெளிப்புற அலங்காரங்களை மட்டுமே மகிழ்ச்சி அடையக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதையும் தாண்டி அக அழகு என்று ஒன்று இருக்கிறது, உள தூய்மை என்று ஒன்று இருக்கிறது. எப்படி நம்முடைய வெளிப்புறம் அழகாகவும் அலங்காரமாகவும் இருக்கிறது, அதுபோல உட்புறமும் அழகாக இருக்க வேண்டும். நம்முடைய இதயம் அழகாக இருக்க வேண்டும், உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். வெளிப்புற சுவற்றுக்கு மட்டும் வண்ணம் பூசிவிட்டு உள் சுவற்றை அலங்கோலமாக விட்டால் எப்படி இருக்கும்? அருமையான தோழர்களே, இந்த பெருநாளுடைய பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடமாக வெளிப்புற அடையாளங்களை, வெளிப்புற தூய்மையை, வெளிப்புற அலங்காரங்களை எப்படி நாம் மகிழ்ச்சிக்குரியதாக கருதுகிறோம், அதுபோல அந்தரங்கத்தின் அக அழகை குறித்தும் நாம் கொஞ்சம் கவலைப்பட வேண்டும். உள தூய்மையை குறித்தும் நாம் கொஞ்சம் அக்கறைப்பட வேண்டும். நம்முடைய உள்ளத்திற்கு எது தூய்மையை தரும், நம்முடைய அகத்தை எது அழகாக ஆக்கும், நம்முடைய நெஞ்சத்தை எது அலங்காரமாக்கும்? தக்குவா என்கின்ற இதயச்சம் மட்டும்தான் நம்முடைய இதயத்தை அழகுபடுத்தும். அருமையான தோழர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்குவா. நீங்கள் இறையச்சத்தை
கடைபிடியுங்கள். எடுத்து கொள்ள வேண்டிய பொருட்களில் மிக முக்கியமானது இறையச்சம் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அதையும் இந்த பெருநாளுடைய மிக முக்கியமான பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரமையான தோழர்களே, ஒரே ஒரு வரலாற்று குறிப்பை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். தோழர்களே, அப்துல்லா பின் ஹுதாஃபா என்று ஒரு சஹாபி இருந்தார்கள். பாரசீகர்களால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். பாரசீக மன்னன் அவரிடத்தில் சொன்னான், நீ கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ள என்று சொன்னான். அப்படி ஏற்றுக்கொண்டால் உனக்கு நான் என் மகளை மணமுடித்து தருகிறேன், என்னுடைய ஆட்சியில் உனக்கு பங்கு தருகிறேன் என்று சொன்னான். அவர் சொன்னார், உமக்கு சொந்தமான ஆட்சியை மட்டுமல்ல, அரபுகளுக்கு சொந்தமான செல்வங்களையும் சேர்த்து மொத்தமாக என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தில் இருந்து ஒரு நிமிடம் கூட விலகுவதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன்னு சொன்னார். அப்படின்னா உன்னை நான் துன்புறுத்துவேன், வேதனைப்படுத்துவேன்னு சொன்னார். பரவாயில்லை, உன்னை நான் கொல்லுவேன்னு சொன்னார். அந்த வதாக்க டோன்ட் கேர், பரவாயில்லை, என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொன்னார். உடனே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அம்பு எறியக்கூடிய வீரர்களை அழைத்து மன்னன் சொன்னான், அவருக்கு பக்கத்தில் அம்பு எறிங்கன்னு சொன்னான். கைக்கு பக்கத்தில் அம்பு போகுது, தலைக்கு பக்கத்தில் அம்பு போகுது, காலுக்கு பக்கத்தில் அம்பு போகுது. ஒரு பயத்தை உருவாக்கினான். இப்பொழுது நீ கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னான். முடியாதுன்னு மறுத்துட்டார். உடனே அவரை கீழே இறக்குங்கள் என்று சொன்னான். கீழே இறக்கிட்டு ஒரு செம்பு சட்டி ஒன்றை கொண்டு வர சொல்லி, பெரிய பாத்திரம் கொண்டு வர சொல்லி அதை விறகு வைத்து எரிக்க சொன்னான். நன்கு சூடானதும் அவருடைய பார்வைக்கு முன்னாலேயே ஒரு முஸ்லிம் கைதி ஒருவரை கொண்டு வந்து சூடான சட்டிக்குள்ளே போட சொன்னான். அவர் உள்ள விழுந்தது அந்த சூடு தாங்காம அப்படியே அவருடைய சதையெல்லாம் உருகி ஓட ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரத்தில் மொத்த சதையும் உருகி எண்ணெயை போல் மாறுகிறது. அவருடைய எலும்பு மட்டும்தான் மிஞ்சுகிறது. அதை பார்க்கிறார் அவர். இப்பொழுது நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்டார். முடியாதுன்னு மறுத்துட்டார். அப்படின்னா அவனை கொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னார். உடனே அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். உடனே மன்னன், பரவாயில்ல, நம்ம மிரட்டலுக்கு இந்த ஆள் மசிஞ்சிட்டாரு அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டு, ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் உங்களுடைய கருத்துக்கு இணங்கி அழவில்லை. நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? அல்லாஹுவின் பாதையில் என்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு எனக்கு ஒரு உயிர் மட்டும்தானே இருக்கிறது என்று நான் அழுது கொண்டிருக்கிறேன். என்னுடைய உடலில் உள்ள ஒட்டுமொத்த ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு எனக்கு உயிர் இருந்தால் அத்தனை உயிர்களையும் அல்லாஹ்வுக்காக கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அத்தனை உயிர் இல்லையேன்னு நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன்னு சொன்னான். என்னடா இந்த ஆள் வரவே மாட்டான் போல தெரியுது அப்படின்னு சொல்லி கடைசியில் எப்படியாவது பணிய வைக்கணும்னு அந்த மன்னன் சொன்னான். என் தலையை முத்தமிடுறியா, நான் விட்டுறேன்னு சொன்னேன். அதாவது அவரை என்ன செய்யறான்னு சொன்னா, கண்ணிய குறைவாக நடத்தணும்னு நினைச்சான், இழிவுபடுத்தணும்னு நினைச்சான். என் தலையை முத்தமிடுறியா அடிமை மாதிரி, நான் உன்னை விட்டுறேன்னு சொன்னான். என்னை விடுவதல்ல, எல்லா முஸ்லீம்களையும், நீ சிறை வைத்திருக்கிற எல்லா முஸ்லீம்களையும் சேர்த்து விடுவதாக இருந்தால் நான் என்னுடைய மரியாதையையும் பார்க்காமல் உன் தலையை முத்தமிடுவதற்கு தயார்னு சொன்னார். எப்படியும் இவரை பணிய வைக்கணுங்கிறதா அவருடைய நோக்கம், அவன மன்னனுடைய நோக்கம். கடைசியில் சரின்னு சொன்னான். தலையை முத்தமிட்டு விட்டு அந்த பாரசீக நாட்டிலே சிறை வைக்கப்பட்டிருந்த எல்லா முஸ்லிம்களையும் அழைத்து கொண்டு அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிற்கு வந்து சேர்கிறார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின் அன் யுகப்பில ரஅஸ ஹுதாஃபா அப்துல்லா பின் ஹுதாஃபா. அப்துல்லா பின் ஹுதாஃபாவின் தலையை முத்தமிடுவது ஒவ்வொரு முஸ்லிமனுடைய கடமை. அபுதவுபிஹி, அதை நானே ஆரம்பித்து வைக்கிறேன்னு சொல்லி அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு தலையை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் முத்தமிட்டு ஆரம்பித்து வைத்தார். இதுக்கு சொல்ல வரேன்னா, சமூகம் பயன்பெறும் என்று சொன்னால், சமூகத்திற்கு நன்மை என்று சொன்னால், என்னுடைய மரியாதையை கூட நான் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன் முன் வந்தாங்க பாருங்க. அப்படிப்பட்ட மனம்தான் இன்றைக்கு நமக்கு அதிகமான தேவை இருக்கிறது. எனவே அத்தகைய பாடங்களை பெற்றவர்களாக நாம் இங்கிருந்து நம்முடைய வீட்டுக்கு செல்வது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இங்கிருந்து வீட்டுக்கு செல்வது என்பது இன்றைய காலத்தின் தேவை. எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகளை தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.